வணக்கம். நான் உங்க கிரி ஹைட்ரா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைட்ரா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளிநொச்சியில உதயநகர் மேற்கொண்ட இடத்துல இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 பரப்பு காணி. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவசரமா சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்டி ரியல் எஸ்டேட் அவங்க மூலமா தான் இந்த காணி வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நம்பரை நான் கீழே போடுறேன். உங்களுக்கு இந்த காணி தேவைன்னு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி என்ன விலை அது டீடைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த காணி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநகர் மேற்கில் இங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளிநொச்சி டவுனே வந்து கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டே ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட வரும். மிச்ச இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகல விடயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த காணி இருக்கு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா உதயநகர் அந்த சைடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காணியில டிமாண்டா தாங்க போயிட்டு இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காணி உள்ள போயிட்டு உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பாத்துலாம். இந்த காணியில வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல எல்லாம் கமுகம் கண்டு வச்சிருக்காங்க. அதாவது இந்த கமுகம் கண்டு ஒரு சின்ன சைஸ் எல்லாம் இருக்கு. அதாவது அந்த நடை பாதையிலேயே வந்து 2 சைட்லயும் இந்த கமுகம் கண்டு இருக்கிறதால கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. மெட்ட கொஞ்சம் வளர்ந்த கமுகம் கண்டுகள் அங்கால இருக்குது. பட் இந்த காணியில உங்களுக்கு பிரியோசனமா இருக்கக்கூடிய மாதிரி தென்னை மரங்களும் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10-11 தென்னை மரம், அதுவும் காய்க்கிற பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல தென்னை மரம் இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா இப்ப குளியால தேங்காய் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து தேங்காய் விற்கிற விலைக்கு தென்னை மரங்களும் இருக்குதுங்க. இந்த காணி வேணுங்கன்னா அது நல்ல டவுனுக்குள்ளேயே உங்களுக்கு தேங்காய் அதுகள் எல்லாம் பிடுங்கி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் ஒரு நல்ல வீடு தாங்க. வேற இதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட முன் சைடு. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கம் பிளாட் அடிச்சிருக்காங்க. அதால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முன்பக்கம் வந்து என்ன சொல்றது ஒரு நல்ல ஃபீலா இருக்கும். வேற வந்து பாத்தீங்கன்னா பின் சைட்ல உங்களுக்கு சீட்டு தாங்க போட்டிருக்காங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட முன்பக்க வியூ. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எங்காளி பக்கம், அதாவது இடக்கை பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதில் நிற்கிறீங்க இடக்கை பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாமரமே இருக்குதுங்க. அதால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பின்னேற சைட்ல நல்ல வெயில் எரிச்சாலுமே நல்ல கூலிங்கா இருக்கக்கூடிய மாதிரி இடம் தான். அப்படி இங்காளி பக்கம் உங்களுக்கு மரங்கள் இருக்குதுங்க. இங்கால வந்து பாத்தீங்கன்னா சீத்தாப்பழ மரம், அதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாவல் மரம் ஒன்றுமே இருக்குது. அதாவது தென்னை மரங்கள் அதுகள் எல்லாம் இருக்கிறபடியாகவும் ஒரு நல்ல கூலிங்கான ஒரு இடம் மாதிரி தாங்க இந்த இடம் இருக்கு. உங்களை சுத்தி வர பார்த்தாலே ஒரு சோலை அப்படி அந்த ஃபீல் தான் இருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டின் முன்பக்கம். இப்படியே வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஹைட்ரா இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ளே வந்தோன்னே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சன்செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரேஞ்ச் கலரில் பெயிண்ட் அடிச்சு பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஜொலிக்கிற அந்த இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் அடிச்சிருக்குங்க. அதால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த லக்ஸரி ஃபீல் அந்த மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு கீழே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது சீமேந்து தான் போட்டிருக்காங்க. சீமேந்து போட்டு சிவப்பு கலர் காவி போட்டிருக்காங்க. மற்றது இந்த போர்ட்டிகோவிலே, அதாவது போர்ட்டிகோ சன்செட் எல்லாம் சொல்லுவாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து உள்ளுக்கே இருந்து 3 அடி தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நீட்டிக்கொண்டு இருக்கும். அதால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 வழி ஜன்னல் வச்சு தான் முன்பக்க லுக். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இதான் மெயின் டோர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிச்சன் டோரும் வந்துடும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு மாவுள் தான் பதிச்சிருக்காங்க. அதால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஸரி ஃபீல் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் சீட் அடிச்சிருக்காங்க. அதால் மேலே சீட்டு போட்டிருக்கின்றபடியால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லெவல் சீட் அடிச்சிருக்கிறபடியாக உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெக்கு அதுகள் இருக்காது. ஏன்னா பக்கத்தில் ஒரு பெரிய மாமரமும் இருக்குது. அதால் இதுக்குள்ள அந்த பெக்கு அதுகள் எல்லாம் இருக்காது. இவங்க வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட் லேம்ப் செட்டப் அதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. ஹைட்ரா இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதான் சாமியறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு பெரிய கேட்டினும் போட்டு அப்படி நீட்டாக தான் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் பலையெல்லாம் கதவு செய்திருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அந்த சாமியறைக்கு ஜன்னல் வைக்கக்கூடாதுண்டு. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாமியறைக்கு ஜன்னல் வைக்கல, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் அடிச்சு சாமி படங்கள் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் நீட்டாக தாங்க இருக்குது. இதுக்குள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியாக காமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாமியறைக்கு புழங்க மாட்டாங்க. இவங்களும் அப்படி தான் ஜன்னலும் வைக்கல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோமலாக தாங்க இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த சாமான்கள் போட்டு நோமலாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே லெவல் சீட் அடிக்கலைங்க சாமியறைக்கு. சாமியறையிலேருந்து இங்கால வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னறை வந்துடும். சின்னறை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோமலாக தாங்க இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா இது பெட்ரூமாக யூஸ் பண்ணுறாங்க. பெட்ரூம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க. இந்த சின்னறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் இருக்கும். ஜன்னல் ஓப்பன் பண்ணி விட்டால் பின்னுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்கிறதால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காற்று வந்துடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறது லெவல் சீட் அடிக்கலைங்க. இப்படியே வந்து இந்த சின்னறையிலேருந்து பக்கத்தால் வந்தீங்கன்னா ஒரு கொரடோல் ஒன்று வந்துடும். இந்த கொரடோலால் வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கால 3வது அறைன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்கும். இங்கால எதிர்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்துடும். இப்படி நேர போனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போய்க்கொள்ளலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது அறைக்கு போயிடலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு ரூம் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாதிரி புத்தகங்கள் அதில் வைக்கக்கூடிய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூம் அதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர பின்பக்கம் ஜன்னல் வைக்கல, இங்காலி பக்கம் சைட்டில் வைக்கிறாங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த வெளிப்பக்கம் காத்தோட மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னா இங்காலி சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் வந்துடும். இப்படி இந்த ரூமுக்கு எதிர்ப்பக்கமாக இப்படியே கிச்சன் வந்துருங்க. நான் முதலே சொல்லியிருப்பேன் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி தூரம் எக்ஸ்ட்ரா இருக்கிறபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடு அதுகள் உங்களோட வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் செய்யக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் நின்று சமைக்கக்கூடிய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதுக்கு இடம் இருக்குது. உங்களுக்கு சிங்குகள் அதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவுலேயே வந்துருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் அது நின்று அந்த சொல்ல துடைக்கிறது அதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க. இந்த அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக மண்ணாலை தண்டி
கொஞ்சம் நீட்டாக இருக்குதுங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளும் போட்ட வீடியோவிலேயே அந்த அடுப்பில் சமைக்கிறாங்க. மிச்சம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே கேஸ் அடுப்பை வச்சு தந்துறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாட் ஒன்று வந்துருங்க. இதால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சாமான்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே போட்டு வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தாங்க. இப்படியே வந்தீங்கன்னா இப்படியே வெளியே வந்துடலாங்க. இப்படியே கிச்சனால் இதால் வந்தீங்கன்னா இப்படி இங்காளி பக்கம் வெளியே வந்துடலாம். இங்கே வெளியே வந்தாலும் இந்த காணி நான் முதலே சொல்லியிருப்பேன் கொஞ்சம் சோள மாதிரி தான் இருக்குமே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வாழைகள் தென்னை மரங்கள் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இது ரம்ப மரம். ரம்பையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தோட்டம் மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மற்றும்படி இந்த இடம் நல்லா இருக்குதுங்க. ஹைட்ரா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதுகளுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு குழாய் கிணறு தான் யூஸ் பண்ணுறாங்க. குழாய் கிணறு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 அடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வலப்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழாய் கிணறு வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதுகளுக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளைல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து குழாய் கிணத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு தண்ணி கிடைக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்டர் சப்ளைலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் எடுக்கல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளைலேருந்து லைன் எடுக்கணும் என்றாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வாஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடப்பக்கமாக இருக்குது. எனக்கு இடப்பக்கமாக அங்காளி சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் இருக்கும். இந்த வாஷ்ரூமுக்கு போகிற பாதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சோளம் மாதிரி தாங்க இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இணலாக இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே மாமர கொப்போலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. என்ன ஒரு இதண்டா இந்த இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் அவ்வளோ கூலிங்காக இருக்கும். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ்ரூம் இருக்கும். மற்றது இங்கே அந்த தோட மரம் தேசி மரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோளம் மாதிரி இருக்கிறபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி பிரச்சனை அப்படி இருக்காதுன்னு நம்புறேன். மற்ற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா NSG ரியல் எஸ்டேட் அவங்களோட நம்பர் தர மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே கால் பண்ணி கொள்ளுங்க. மற்ற இங்காளி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிலா மரமும் ஒன்று இருக்குதுங்க. நிறைய மரங்கள்லாம் இந்த காணியை சுற்றி வேற இருக்காங்க. பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் ஒன்றுமே இருக்குது. மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணி பிடிச்சிருந்துச்சுன்னா NSG ரியல் எஸ்டேட் அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். See you, டாடா, பை பை.